புதுச்சேரியில் வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 11வது செயல் விளக்க கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் செப்டம்பர் 26, 2025 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதியதாக 14 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதியதாக 32 உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி தபால் துறை மூலமாக செய்து தரப்பட்டன. புதுச்சேரி வண்ணார் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்திட 1995 மற்றும் 1996 சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமாக கொண்டுவர மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு புதுச்சேரி மாநில சட்டமன்றம் மத்திய அரசுக்கு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பிட வேண்டும். சலவை தொழிலகம் மற்றும் லாண்டரி கடைகளுக்கு தமிழகத்தில் வழங்கப்படுவதைப் போல சலுகை விலை சிறு தொழில் மின்சாரம் புதுவை மாநில அரசு வழங்கிட வேண்டும் என்றும், சலவை தொழில் செய்பவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். புதுவை அரசு வழங்கும் இலவச கரி இஸ்திரிப்பெட்டிக்கு மாற்றாக எரிவாயு இஸ்திரிப்பெட்டி செல்லிட்டோருடன் வழங்க வேண்டும். ஆந்திர மாநிலத்தில் உள்ளது போல் புதுவை அரசு வண்ணார் சமுதாய மக்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாட்டு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வண்ணார் குல ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் திரு தேவராஜ் கண்ணன் காஞ்சிபுரம் அவர்கள் சிறப்புரை வழங்கினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் கண்ணையன் தலைவர், கலிபெருமாள் செயலாளர், PR சிவகுமார் பொருளாளர், சரவணன் ஒருங்கிணைப்பாளர், கங்காதரன் துணைத் தலைவர், பிரபுராமன், லதா பெருமாள் துணை செயலாளர்கள், சீதாராமன், சரவணன், செயற்குழு உறுப்பினர்கள் வடிவேலு, தனகோடி, ஜோதி என்கிற புருஷோத்தமன், சுரேஷ், பிரபு, தேவி அர்ஜுனன், குமாரா, பிரகாஷ், சுசீந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய கூட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிக்காக மற்றும் மருத்துவத்திற்கு கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் நிதி கொடுத்து விழாவினை மேலும் சிறப்பித்தார்கள். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.